நான் வினோத். நேத்து நடந்த டெரரிஸ்ட் அட்டாக் எங்க நடந்திருக்குன்னா காஷ்மீர்ல நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 26 பேர் இறந்திருக்காங்க. டூரிஸ்ட் ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 26 பேர் இறந்திருக்காங்க. அதுவும் கொஞ்சம் நார்மலா இல்ல, அவங்கள செக் பண்ணி கொண்டிருக்காங்க. அது என்ன செக்கிங்னா, உங்க பேர் என்ன, உங்க ஐடி ப்ரூஃபை காட்டுங்கன்ற அளவுக்கு, நீங்க இந்துவா முஸ்லிமா கிறிஸ்டியனான்ற அளவுக்கு செக் பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த அட்டாக் பாத்தீங்கன்னா டைரக்டா பாகிஸ்தான்ல இருந்து இறங்கி இருக்காங்க. அதுவும் சாதாரணமா இல்ல, ஆர்மி ஆபீசர்ஸ் மாதிரியே, நம்ம இந்தியன் ஆர்மி ஆபீசர்ஸ் மாதிரியே ட்ரெஸ் போட்டு இறங்கி இந்த அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுல பாவப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க போயிருந்த டூரிஸ்ட் தான். அந்த டூரிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணாங்க, அங்க சுத்தி பார்க்கலான்னு போன நிறைய பேர், புதுசா கல்யாணம் ஆனான்ட்டு போனவங்க எவ்வளவு எக்கச்சக்கமான பேர் இறந்துருக்காங்க. இது எப்படி கன்சிடர் பண்றதுன்னே தெரியல. எக்கச்சக்கமான பேத்துக்கு பயங்கரமான காயம் பட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. இன்னும் எத்தனை உயிரிழப்பு ஏற்படும் ஒண்ணுமே புரியல. இந்த நிலைமையில இதுக்கு மேல அந்த டூரிஸ்ட் பிளேஸா கன்சிடர் பண்றதா இல்ல டெரரிஸ்ட் அட்டாக் பண்ற பிளேஸா கன்சிடர் பண்றதான்னு தெரியல. மக்கள் ஏதோ டூரிஸ்ட் ஏதோ ஒரு நாள் 2 நாள் ரிலாக்ஸேஷனுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. நியூலி மேரிட் கப்புள்ஸ் போயிருக்காங்க. ஒரு பொண்ணு அவங்களோட ஹஸ்பண்டோட டெட் பாடிக்கு பக்கம் உக்காந்துட்டு இருக்குங்க. அழுக முடியாம அந்த ஃபீலிங்ஸ்ல உக்காந்துட்டு இருக்கு முடியாம. அப்பதான் நியூ மேரிட் கப்புள்ஸ் அவங்க. இப்படி எல்லாம் ஒரு நிலைமை இந்தியாவுக்கு வந்திருக்குன்னா, அதுவும் டூரிஸ்டுக்கு அவங்களுக்கு எல்லாம் என்ன, அங்க போனோமா ஒரு 2 நாள் இருந்தமான்னு வர போனவங்களுக்கு எல்லாம் அந்த கஷ்டம் வந்திருக்கு. இதை மேலும் கன்சிடர் பண்ணி தயவு செஞ்சு நம்ம மோடியும் அமித்ஷா இவங்கெல்லாம் கன்சிடர் பண்ணி இதுக்கான ஒரு அட்டாக் நடந்துருச்சு, இதுக்கு அடுத்து அட்டாக் நடக்காம எப்படி பாத்துக்கிறது, இல்ல அட்டாக் பண்ணவங்களை எப்படி பிடிச்சி அவங்கள க்ளோஸ் பண்றது அப்படின்ற மாதிரிதான் எதனா பண்ணி ஆகணும். சரிங்களா? இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இத வேற பேசுறதுக்கு நிறைய பேர் இப்படி இப்படின்ட்டு வேற வருவாங்க. அவங்க எல்லாம் நார்மலா சொல்லிட்டு போயிடுவாங்க ஜாலியா, அவங்களோட இதுக்கும் ப்ரமோஷனுக்கு எல்லாத்துக்கும். சரி சாமி, நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இந்த அட்டாக்கு நடந்துருச்சு. ஆனா நடந்ததுக்கு கண்டிப்பா இந்தியா தரப்புல இருந்து பதில் அடி கொடுத்தே ஆகணும். பதில் அடி கொடுக்கல அப்படின்னா வேஸ்ட், அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். எவ்வளவோ பேர் உயிரை விட்டுட்டு இருக்காங்க. இல்லைன்னா இந்த அட்டாக் நடக்காத மாதிரி பாத்துக்கணும். இதுக்கு மேல இந்த மாதிரி எதுவும் நடக்காத அளவுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும். அப்பதான் இந்தியாவுக்கு எதுவும் ஆகாம இருக்கும். அங்க டூரிஸ்ட் மக்களும் பாவம். சரிங்களா? இதே போல மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல்ல சரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணாட்டி போங்க. முதல்ல வீடியோ வச்சோம் உருப்படியா பாருங்க. தேங்க்யூ.